This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அமெரிக்காவிற்கு எதிராக பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்த இந்தியா மொத்த உலகத்தையும் அண்ணாந்து பார்க்க வச்சிட்டாங்க. உலகின் பல்வேறு நாடுகளில் தற்பொழுது செல்வ செழிப்பால் மிதந்து கொண்டிருப்பதற்கு அவற்றின் கச்சா எண்ணெய் வளம்தான் மிகவும் முக்கியமான காரணம். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளை இதற்கு உதாரணமாக கூற முடியும். ஆனால் இந்தியாவிடம் கச்சா எண்ணெய் வளம் பெரிதாக கிடையாது. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் 85% இறக்குமதியின் மூலமாக மட்டும்தான் பூர்த்தி செய்து கொள்கிறது. ரஷ்யா, ஈராக், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் இருந்துதான் இந்த கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. அத்துடன் குவைத், அங்கோலா, நைஜீரியா, கொலம்பியா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகளிடம் இருந்து கச்சா எண்ணெய் இந்தியா அதிக அளவில் இறக்குமதி செய்கிறது. இறக்குமதி என்பதால் கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மிகப்பெரிய தொகையை இந்தியா செலவு செய்து நேரிடுகிறது. கடந்த 2025 நிதியாண்டில் மட்டும் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக இந்தியா 242.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளது. இது இந்தியாவில் பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தியது. அத்துடன் ஒரு சில சமயங்களில் ரஷ்யா போன்ற நாடுகளிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யக்கூடாது என அமெரிக்கா மற்றும் நேட்டோ போன்ற அமைப்புகளிடமிருந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது. எந்த எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தால் வரி அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளை இந்தியா எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்கா மற்றும் நேட்டோ போன்றவை அச்சுறுத்தி வருகின்றன. இது போன்ற பிரச்சனையை தவிர்ப்பதற்காகவும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் ஒட்டுமொத்தமாகவே வெளிநாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை குறைக்க வேண்டும் என இந்தியா விரும்புகிறது. கச்சா எண்ணெய் தேவைக்காக மற்ற நாடுகளை சார்ந்து இருப்பதை குறைப்பதன் மூலம் இந்தியாவில் பொருளாதார வலிமை அடையும். இதன் ஒரு பகுதியாக பெட்ரோலுடன் 20% எத்தனால் கலந்து பயன்படுத்த வேண்டும் என்ற இலக்கை இந்தியா எட்டியுள்ளது. இந்த வரிசையில் பெட்ரோலுடன் கலப்படம் எத்தனாலின் அளவை 27% அதிகரிக்க இந்தியாவின் மத்திய அரசு தற்போது திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகின்றன. இந்த புதிய எரிபொருள் E27 என்ற பெயரில் அழைக்கப்படும். இது குறித்து இடி ஆட்டோ செய்தி வெளியிட்டுள்ளது. 27% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோலை பயன்படுத்த வேண்டும் என்றால் தற்பொழுது உள்ள வாகனங்களில் என்ஜின்களில் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற ஆராய்ச்சியை தொடங்குமாறு ஆராய் அமைப்புக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெட்ரோலுடன் கலப்படம் எத்தனாலின் அளவு அதிகரிக்கப்பட்டால் 2 நன்மைகள் கிடைக்கும். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் அளவை குறைக்க முடியும் என்பது இதன் முதல் நன்மை ஆகும். மற்றொரு நன்மை உள்நாட்டில் எத்தனால் உற்பத்தி அதிகரிக்கும் என்பதாகவும் இந்தியாவின் இந்த முடிவு இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை அதிக அளவில் சப்ளை செய்து கொண்டுள்ள உலக நாடுகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாகவும் உள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.